ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் ஆங்கிலத்தில் உள்ள பழமொழியை தமிழில் எழுதுகன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அதோட பார்ட் 2 வீடியோவை பார்ப்போம். ஒரு 6 இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மிச்சம் 6 இருக்குது. அதை என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேக் ஹே ஒயில் த சன்ஷைன். இது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னா சூரிய சைன்னா சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்டு காற்று, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுக்கடுத்து மெனி ட்ராப்ஸ் மேக் ஏ ஷவர். ட்ராப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், துளி. அப்போ சிறுதுளி பெருவெள்ளம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மணி மேக்ஸ் டு மேர்கோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, மணினா பணம். அப்போ பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் அல்லது பிளக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து ப்ரிவென்ஷன் இஸ் த பெட்டர் தென் க்யூர். ப்ரிவென்ஷன் காப்பு. ப்ரிவென்ஷன்னா காப்பு. அப்போ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு போட்டுக்கலாம். த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டு. ஃபேஸ்னால் தெரியும், முகம், அகம் அப்படி சொல்லலாம். அப்போ முகம் வந்துருச்சா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதுக்கடுத்தது தேர் இஸ் நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். ஃபயர்னா தீ, நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்மோக்னா புகை அப்படின்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.